வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. எல்லாம் சொல்லுவோம். ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திடு சுத்திகரியும் தூய ஆவி. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே ஆவியானவரே வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே அபிஷேகத்தால் நிரப்புமையா. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. ஆவியானவரே ஆவியானவரே வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே அபிஷேகத்தால் நிரப்புமையா. மீண்டுமா. ஆவியானவரே ஆவியானவரே வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே அபிஷேகத்தால் நிரப்புமையா. கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறதாம். கர்த்தர் உங்களிலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் உலாவிக் கொண்டிருக்கிறார் உலாவிக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது அற்புதத்தை செய்வேன், எப்பொழுது என் வல்லமையை மகனுக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் உலாவிக் கொண்டு உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறார். என் மேல் நம்முடைய வல்லமை ஊற்றும் கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்பி லோபதுரபலரப சாந்தரபௌதரலரப தாரபலரபதுரபலரபலரப லேதரலைதிமியாக்கரபதுரபோ. இந்த வருஷத்தில் நம்முடைய ஆவியினாலே நான் கடப்பேன், நம்முடைய வல்லமையினாலே நான் கடப்பேன், நம்முடைய பலத்தினாலே நான் கடப்பேன். இந்த 2024 நான் சொந்த முயற்சியினால் அல்ல, தேவ ஆவியினாலே நான் கடப்பேன். ஓலகதனமி அஷலரபதுரபலரபோ. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படித்தான் சொல்லுகிறான். அவர் என் மேய்ப்பராயிருக்கிறார், அவர் என்னை புல்லில் இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் என்றில் கொண்டு போய் விடுவார். நாமும் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து இந்த வருஷமெல்லாம் நீர் எனக்கு மேய்ப்பராயிருங்கப்பா, என்னை புல்லில் இடங்களில் மேய்க்குங்க, என்னை அமர்ந்த தண்ணீர் என்றில் நடத்திடுங்க, என் ஆத்மா வாடும்போதெல்லாம் ஆத்மாவை உயிர்ப்பித்து உயிர்ப்பித்து தேற்றிருங்க ஆண்டவரே. என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்க. என் பாத்திரங்களை எல்லாம் இந்த வருஷம் முழுவதும் நிரம்பி வழிய பண்ணுங்க, எல்லாவற்றாலும் நிரம்பி வழிய பண்ணுங்க, எனக்கு நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுங்க என்று தாவீதோடு கூட சேர்ந்து நாமும் பாடுவோம்.
என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. சொல்லுவோம், என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே. இந்த வருஷம் உங்களுக்கு குறையே இருக்காது. சொல்லுவோம், என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றீர், உம் மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றீர், மகிமை விளங்கும்படி. நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. சொல்லுவோம், மேய்ப்பராய் என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் கிருபை பின்தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் கிருபை என்னை தொடரும். நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. சொல்லுவோம், என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. ஆமென். இந்த வருடத்தில் என் மெய்ப்பராய் இருக்க போறீங்க, என் மெய்ப்பராய் இருக்க போறீங்க. அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னவர், அவரே உங்கள் கையை பிடித்து புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து சொல்ல போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமையில் வாடினதான யாக்கோபு தன் பெற்றோரால் துரத்தப்பட்டு, தன் சகோதரனால விரட்டப்பட்டு அவன் தனிமையிலே வாடி நிற்கிறான். தனிமையிலே நிற்கும்போது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் போகிற இடத்திலே எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுப்பீரானால் நீரே எனக்கு தேவனாயிருப்பீர். மட்டுமல்ல, உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவீரானால், நான் என்னை தனிமையிலே துரத்தின என் தகப்பன் வீட்டுக்கு என்னை மறுபடியும் திரும்பி வர பண்ணுவீரானால் நீரே எனக்கு தேவனாயிருப்பீர். இந்த கல் உமக்கு தூணாகும் என்று அவன் ஆண்டவரோடு கூட பொருத்தனை பண்ணி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். ஆண்டவர் அவ்வந்தனமாகவே அவனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, வீடு வாசல், மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர்கள், எல்லா செல்வங்களும் அவனுக்கு கூட்டி கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் அவன் தகப்பன் வீட்டை மறந்து விட்டான். அந்த உலக வாழ்க்கையிலேயே மனைவி, பிள்ளைகள், வேலை, இதிலேயே அவன் தகப்பன் வீட்டை மறந்து விட்டான். 31வது அதிகாரத்திலே ஒரு பிரச்சனை வருகிறது. அப்பொழுது அவன் மறந்தாலும்
ஆண்டவர் அவனை மறக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இது உனக்கு நிரந்தரம் அல்ல மகனே. இந்த வீடு வாசல், இந்த மனைவி பிள்ளைகள், இந்த சொத்து சுகம் உனக்கு நிரந்தரம் அல்ல. நீ எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போ. ஹல்லேலூயா. நீ எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போ. நமக்கும் தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கிற மகளே, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனே என்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், இது உனக்கு நிரந்தரம் அல்ல. உனக்கு ஒரு தகப்பன் வீடு ஒன்று உண்டு, அது பரலோகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணும் வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும். நீ பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் உன் கண்களை ஏறெடுக்க வேண்டும். நீ பரலோக ராஜ்யத்துக்கு திரும்பி வர பண்ணும் வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன். தனிமையில் எல்லாரும் கைவிட்டு விட்டார்களோ, பெற்றோர்கள் என்னை கைவிட்டார்கள், கூட பிறந்த அண்ணன்மார் என்னை கைவிட்டார்கள், எனக்கென்று இந்த உலகத்தில் யாரும் இல்லை, நான் தனிமையில் இருக்க போகிறேன், என் முடிவு எவ்வளவாக இருக்குமோ, நான் எப்படி முடிய போகிறேனோ, இந்த உலக வாழ்க்கை எப்படி முடிய போகிறேனோ என்று கலங்கி தனிமையில் இருக்கிற மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ தகப்பன் வீட்டை மறந்தாலும் கர்த்தர் உன்னை மறக்காமல் உன்னோடு கூட இருந்து தகப்பன் வீட்டிற்கு கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. காரணம், அந்த யாக்கோபின் தேவன் இந்த நாளிலே உன்னுடைய தேவனாயிருக்கிறார். அந்த யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மெல்லரும் யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. எல்லாம் சொல்லுவோமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. மீண்டுமாய், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன், சொல்லுங்கம்மா. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே.
ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.